இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வெற்று விளம்பரம், அப்புறம் போலி வாக்குறுதிகள், இப்போ அதே மாதிரி பொய்யை திருப்பி திருப்பி சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொய் இருக்கும், அதை வந்து 100 பேர் வச்சு பேசும்போது அது உண்மையாயிரும்னு நினைக்கிறாங்க. தளபதி ஸ்டாலின் அங்கே வந்து நீங்கள் கொலை பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஏதாவது வெட்டுங்க, களவு கொள்ளுங்க, கொள்ளையடிங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் நல்லாட்சி தான் கொடுக்காப்புல. இன்றைக்கி அனைத்து மகளிருக்கும் அனைத்து சலுகையும் கொடுத்துட்ருக்காப்புல. அனைத்து பெண்களும் இன்றைக்கி இலவசமாக போயிட்டு இருக்காங்கல்ல. நிறைய பாதிப்புங்க, விலைவாசி நிறைய கூட்டிடுச்சு. நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டு இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்களாம் அன்னாட பொழப்பு பார்த்துக்காங்க. அரசாங்கம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதோட நல்லாயிருக்கும். ஏன்னா திட்டங்கள் அதிகமாக இருக்குது, நல்ல உதவிகள்லாம் நல்லா செய்கிறாங்க. ஆனால் ஒன்று இந்த பொறுத்தில் வந்து திட்டங்கள் அதிகம்தான், ஆனால் இதனுடைய சட்ட திட்டங்கள் வந்து கொஞ்சம் குறைவுதான்னு சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்காங்க, வெளியில் விடலை. அதுபோக சிறுபான்மையினருடைய ஓட்டு வாங்குவதற்காக இஸ்லாமிய அந்த அவர்களையும் அவங்க சேர்த்துருக்காங்க. அதனால் வாக்குகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால என்னுடைய கருத்து அவங்க முழு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, படிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இல்லை இன்னும் உணவு சரியான முறையில் அளிக்காத மிக தாழ்மையான குடும்பங்களுக்கு அரசு சொன்ன மாதிரி மானிய வீடுகள் கட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா நல்லது. வருத்தப்படும்னா எங்களுக்கு விவசாயத்தில் வந்து ரொம்ப உர விலை எல்லாமே கூட்டியிருக்கு. ஒரு ஜிஎஸ்டி வரி போட்டு மருந்து விட வாங்கினா கூட ஜிஎஸ்டி கொடுக்காங்க. ஜிஎஸ்டி போட்டு எங்கள்கிட்ட எடுத்துருந்தாங்க விலைவாசி. விவசாயத்துக்கு இன்சூரன்ஸு காப்பீடு தரேனாங்க. காப்பீடு எங்கள் ஏரியாவில் ஓட்டப்படாத ஒன்றியம், ஓட்டப்படத்தில் காப்பீடே கொடுக்கல எங்களுக்கு. விலைவாசியை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கரண்ட்டு பில்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது. எதுக்கு இலவசம் தேவையோ அதுக்கு கொடுத்துட்டு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். தினமலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா நெல்லை மாவட்டம் தாங்க. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு 5 தொகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 5 தொகுதிகள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாகநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம். மக்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறார்கள் வாங்க கேட்டு தெரிந்து கொள்வோம். மக்களிடையே வாங்க கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாரிடம் அவர்கள் மனநிலை எப்படி இருக்குது என்பதை கேட்டு தெரியும். வாங்கள் போவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெட்டலைக்கு தான் வாக்களித்தோம். ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால, அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி ஒரு நல்ல ஆட்சி தருவார் அப்படின்னு தான் நாங்கள் கொடுத்தோம். மாட்டோம். ரொம்ப வருத்தம். விஜய் தான் 199% விஜய் தான் வெற்றி பெறுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஆமாம். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த ரோடு என்ன லட்சணத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சார், மக்கள் நல்லது செய்வாங்கன்னு தான் வாக்களிக்கிறோம். யாரும் நல்லது இங்கே செய்கிறாங்க, அவங்கவுங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சுயநலத்துக்கு வேண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மந்திரியோ அமைச்சரோ பொதுமக்களை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. அது சொல்ல முடியாது யார் எப்படி. அந்த நேரம் வருத்தப்படத்தானே செய்வோம். அது சொல்ல விரும்பவில்லை. இல்லை, அதெல்லாம் யாரும் அந்த மாதிரி. எனக்கு தான் சுய புத்தி இருக்கு இல்லையா, அடுத்தவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் போன தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களித்தேன். இந்த அவருக்கா இல்லை, அவருக்கு இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் திமுக முறையில் யார் நிறுத்தினாலும் நாங்கள் அவங்களுக்கு வாக்களிப்போம். இல்லை, வருத்தப்படலை. ஏன்னா இந்த அவர் வேட்பாளராக இருந்தாலும் அதோடைய அரசு வந்து அவங்க சொன்ன செயல் திட்டங்களை ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 180% நல்லா பண்ணியிருக்காங்க. அது அதிமுக தான், எடப்பாடி தான். கடந்த தேர்தலில் நம்ம வந்து திமுகவுக்கு தான் வாக்களித்தோம். நல்ல வயசு 2-3 வருஷம் அவங்கெல்லாம் ஆனாங்க. இப்போ இவங்க மாறட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால 90% அதே கட்சிக்கு தான் வாங்க. சிதறந்த எதிர்கட்சின்னு பார்க்க போகிறாருந்தா இப்போ கூட்டணியில் அவங்க எதிர்கட்சியாக வர்றது நம்ம அதிமுக தான் இது பண்ணியிருந்தது. அவங்க கூட்டணியில் எல்லாருமா இருக்கிறாங்க. திமுக தான் வெட்டி போகும். எங்கள் ஏரியாவில் பொறுவாரில் என்னென்ன வீடு இல்லாதவங்க வீடு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்ல செஞ்சுருக்கிறாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இது பண்ணியிருக்காங்க. விலை உயர்வை பொறுத்தவரை எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடிட்டு தான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி இல்லை. அது பொதுவாக வரக்கூடியது தானே. கொஞ்சம் 90-60% நிறைவேற்றி இருக்காங்க. பகுதி இருக்குது, சுமாராக இருக்குது, பரவாயில்ல. திமுகவிற்கு
ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக இருந்த ஏடிஎம்கே வந்து பெரிய அளவில் மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டங்களையும் கொண்டு வரல. ஸோ அதனால் திமுக மாற்று ஆட்சி வரணும் அப்படிங்கிற டிஎம்கே பண்ணேன். கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க. எதிர்கட்சின்னா எப்போவுமே ஏடிஎம்கே தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி எல்லாத்துக்குமே நான் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது வந்து திமுகவுக்கு போட சொல்லி தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நான் முதல்வன் இப்படிங்கிற ஒரு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. படிக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. இதன் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகள்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் நான் போட சொல்லி ரெஃபர் பண்ணுவேன். கடந்த தேர்தலில் டிஎம்கேக்கு வாக்களித்தோம். ஆட்சி மாற்றம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் வாக்களிச்சிருந்தோம். இந்த வாட்டி டிஎம்கேக்கு வாக்களித்தோம். ஆமாம், இப்போ ஆட்சி செயல்பாடு நல்லா இருக்குது, அதனால் டிஎம்கேக்கு வாக்களிப்போம். எதிர்கட்சின்னா ஒன்று டிஎம்கே தான், ஏடிஎம்கே தான். அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த தேர்தலில் அநேகமாக டிஎம்கே தான் வரும் கன்ஃபார்மாக. ஒரு 80% கண்டிப்பாக எல்லாமே நிறைவேற்றிருக்காங்க. விலை ஒன்றும் உயரல, காய்கறிலேருந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை, நிறைவேற்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் வாக்களித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே கட்சிக்கு வாக்களித்தேன். சிறந்த ஆட்சி தொடரும் என்று வாக்களித்தேன். கண்டிப்பாக நிச்சயமாக அதே கட்சிக்கு அதே சின்னத்துக்கு வாக்களிப்பேன், கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறேன். தற்போது இருக்க ஆளுங்கட்சிக்கு சிறந்த எதிர்க்கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். போன தேர்தலில் உதயசூரியனுக்கு தான் வாக்களித்தேன். அதுக்கு பிடிச்சிருந்தனால வாக்களித்தேன். அது இனி தான் முடிவு பண்ணணும். சிறந்த எதிர்கட்சின்னா ஒன்றுமே இப்போதைக்கு இல்லை. அது என்னோட தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் நமக்கு வந்து அதில் சொல்கிற விருப்பம் இல்லை. அதே கட்சி அதே இதுன்னா நமக்கு வந்து எது நமக்கு வந்து வளர்ச்சி நோக்கி போகுதோ, நமக்கு வந்து டெய்லியும் உடல் சுகாதாரம் மற்றும் வந்து அது சார்ந்து நம்மளோட மருத்துவம் இது சார்ந்து ஏதாவது வளர்ச்சிகள் யார் திட்டங்கள் சொல்கிறாங்களோ அது சார்ந்து நம்ம வாக்களிக்கலாம். சிறந்த எதிர்கட்சி அப்படின்னா பிஜேபி தான். கடந்த தேர்தலில் நான் என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களித்தேன். ஏன்னா சிறப்பான ஒரு திட்டத்தை மோடி அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால என்டிஏ கூட்டணிக்கு தான் என்னோட ஆதரவு. கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு தான் இந்த தடவை நான் அதில் மாட்டுக்கிறேன். இல்லை, கண்டிப்பா பாஜக தான். எதனால சொல்றேன்னா, திமுக பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே எடுத்துரைக்கிறது, உடனே பண்றது வந்து பிஜேபி தான். மாநில தலைவர் நாகேந்திரனா இருக்கட்டும், இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் தலைவர் ஐபிஎஸ் திரு அண்ணாமலையா இருக்கட்டும், கரூர் சம்பவம், முட்டை ஊழல், மற்றபடி பாலில் கொழுப்பு கலந்தது, இது எல்லாமே கொண்டு வந்தது பாஜகவோட ஆட்சியில், பாஜகவோட கேள்வியில் தான் கொண்டு வந்தாங்க, அண்ணாமலை தான் கொண்டு வந்தார். ஸோ அதனால சிறந்த எதிர்கட்சி வந்து பிஜேபி. இல்லை, கண்டிப்பா இந்த கூட்டணி கண்டிப்பா நான் பரிந்துரைப்பேன். என்னோட ரிலேஷனும் என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்றதும் இந்த முறை கண்டிப்பா நம்ம வந்து திமுக வரவிடக்கூடாது, என்டிஏ கூட்டணி தான் வரணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. நான் போன தடவை வந்து தளபதிக்கு தான் வாக்களித்தேன். தளபதி ஸ்டாலின் டிஎம்கேக்கு வாக்களிப்பேன். கண்டிப்பாக கட்டாயம் வாக்களிப்பேன். இந்த வருஷமும் அதே தான் வாக்களிப்பேன் நான். ஏன்னா நிறைய செஞ்சுருக்காப்புல தளபதி. 1-2 இல்லை, பெண்களுக்காக நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்தத்துக்கும் கலங்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஒரு பிரச்சனை நடக்குன்னா தளபதிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆட்சி சரியில்லை, அரசாங்கம் தெரியலன்னு சொல்கிறாங்க. ரைட்டு தான். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் மட்டும்தான் கொலைகள் நடக்கா. ஏடிஎம்கேலையும் நடந்துச்சு, பிஜேபி எது நடந்தால் எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவனோட தனிப்பட்ட கருத்து, அவனோட ஆதங்கம், அவனோட கஞ்சா போதை, அவனோட குடி போதைனால அவன் செய்கிறதுக்கு ஆட்சி ஒன்றுமே செய்ய முடியாது. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தேன். பொதுமக்களுக்கு பயனாக ஒரு மாறுதல் இருக்குன்னு சொன்னோம். அதேமாரி பொதுமக்களுக்கு பயனாக இருந்துச்சு. 100% அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அது ஒரு சில இது வரைக்கும் மக்களுக்கு இடையில் அவங்க தேர்தல் வாக்குறது ஒரு பாதி தான், 50% தான் சேர்ந்து இருக்குது. மீதியும் தொடர்ந்து செய்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது மீண்டும் எதிர்பார்க்கிறோம். எப்படி இந்த முறை மீண்டும் ஒரு முறை வாக்களிப்பு கொடுப்போம். ஸ்டாலின் தலைமையில் ஆளுங்கட்சிக்கு சிறந்த எதிர்கட்சி அதிமுக தான், வேறு யாரும் இல்லை. அடித்து சொல்லலாம், திமுக தான் வெற்றி பெறும். நான் இரட்டை இலைக்கு தான் வாக்களித்தேன் கடந்த தேர்தலில்.
இல்லை கண்டிப்பாக கிடையாது. அப்போ அம்மாவும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி, அவருடைய செயல்பாடுகள், அம்மாவுடைய எல்லா நடைமுறைகளும் சரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் தொடர்ந்து இரட்டை இலைக்கு தான் வாக்களிச்சிட்டு இருந்தேன். இப்போ கடந்த 5 வருடங்களாக மோடி ஐயாவுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பிடிச்சிருக்குது. ஸோ இரட்டை இலை பொறுத்தளவில் எனக்கு எந்த விதமான மன இதுவும் கிடையாது. சிறப்பான ஒரு மன திருப்தி தான் இருக்குது. நான் கடந்த தேர்தலில் வந்து பிஜேபிக்கு தான் வாக்களித்தேன். ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி. நான் ஏற்கனவே அவங்க தான் வந்து நிறைய வருஷங்கள் பிரதமராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் பிஜேபிக்கு தான் வாக்களித்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம தொகுதிக்கு வந்து நயினார் நாகேந்திரன் இருந்ததுனால அவருங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச முகம், நம்ம ஈஸியாக அவரை அணுகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நயினார் நாகேந்திரன் நின்னதுனால நாங்கள் பிஜேபிக்கு தான் வாக்களித்தோம். நான் வந்து பிஜேபிக்கு வாக்களித்தேன். எதுக்குன்னா அவங்க தேசிய கட்சி ஒரு பக்கம், பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு நல்லா கொடுக்கனால பிஜேபிக்கு வாக்களித்தேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் வாக்களிப்பேன். இல்லை, வருத்தப்பட்டதே இல்லை. திமுக தான், அதிமுக அவங்க தான். சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பிஜேபிக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிஜேபி தேசிய கட்சி தான் வரும். கடந்த தேர்தலில் நான் போட்டது வந்து நோட்டாக்கு தான் போட்டேன், நோ ஓட் அதுக்கு தான் போட்டேன். யாருமே எனக்கு விருப்பம் இல்லை, எந்த ஆட்சியுமே எனக்கு விருப்பம் இல்லை, அதனால ஓட்டு போட்டேன். இது வரைக்கும் நான் வருத்தப்படலை. டிவிக்கே தான் நினைக்கிறேன். அது அவங்களோட பர்சனல் விஷயம், அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பட் நான் இந்த திருப்பு வந்து சீமானுக்கு போடலான்னு வச்சுருக்கேன். டிஎம்கே வாக்களித்தேன். திமுக வந்து நம்ம குடும்ப இது, அதனால் வந்து திமுக வாக்களித்தேன். வாக்களிப்பேன். இல்லைங்க, இப்போ விஜய் புதுசாக வந்திருக்கு, டிவிக்கே வந்திருக்குது, அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கு, அவங்களுக்கு போட சொல்லி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. டிவிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி எங்கிட்டையும் சொல்கிறாங்க. பார்ப்போம்னு வச்சுருக்கு. இப்போதைக்கு வந்து கருத்து கணிப்பில் டிஎம்கே தான். டிஎம்கே தான் வாக்களித்தேன். அப்போ போல் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, வாக்களித்தேன். கொஞ்சம் நல்லது, கலைஞர் அப்போ போல் கலைஞர் இருந்தாப்புல, ஆனால் நல்லது பண்ணாப்புலன்னு சொல்லிட்டு வாக்களித்தோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றம் வரணுக்காண்டி விஜய்க்கு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஆமாம், வருத்தப்பட்டிருக்கு. ஆமாம், இனிமேல் வரது டிவிக்கு. இல்லை, இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து 8 ஓட்டு இருக்குது நம்ம வீட்டில். 8 ஓட்டுமே டிவி கேக்கு தான். போன தடவை டிஎம்கேக்கு தான் போட்டுச்சு, இந்த வாட்டி மாற்றம் வருதுக்காண்டி டிவி கேக்கு. அது கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம வாய்ப்பு கொடுத்து ஓட்டு போட நம்ம கடமை, ஓட்டு போட்டு நம்ம இது பண்ணி. கடந்த தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிச்சுங்க. பிஜேபி செயல்பாடுகள் வந்து இப்போது ஜீவன் முத்ரா திட்டம், அப்புறம் எல்லா திட்டங்கள், பாரத பிரதமர் மோடி திட்டங்கள் வந்து நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகுந்த இது பிடிச்சிருந்தது. உதயசூரியன் தான் தேர்ந்தெடுப்பு. ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும்னு நினச்சோம், எதுவுமே நல்லா இல்லை. பூரா இடவடமாக தான் இருக்குது ஆட்சிகள். இன்னும் ஆகிடுச்சு, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சாங்க. மக்கள் பயங்கர எல்லாம் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. நிச்சயம் மக்கள் ஏன் போட்டோம்ட்டு அடுத்து யார் நல்ல ஆட்சியாக வரணும், அதிமுக தான். இல்லை, அவங்க சொன்னது உதயசூரியன் தான் போட சொன்னது. போன ட்ரிப்பு ஏதாவது மாற்றங்கள் வரும்னு, இப்போ ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ட்ரிப்பு ஆட்சி மாறணும், மாறினா நல்லாயிருக்கும். இல்லை இந்த பயிர் தான் ஓட்டு போடணும். நான் வந்து வாக்களிக்கு டிஎம்கே தான் வாக்களிச்சேன். ஒரு நல்ல அரசாங்கம் வரும்னு தான் வச்சேன். வாய்க்காலிக்கலாம், ஏன்னா ஒரு சிலது நிறைய நன்மைகள் இருக்குது, ஆனால் அவங்க திட்டங்கள் நிறைய செயல்படுறாங்க. ஆனால் சட்டங்கள் கொஞ்சம் குறைவு தான் சொல்ல முடியலாம். ஆனால் நிறைய இடங்கள் வந்து கொலைகள்லாம் நடக்க தான் செய்யுது. இதுபோல் போதை வசதிகள்லாம் அதிகமாகவே நடக்கிறது. இது வந்து கொஞ்சம் முக்கால்வாசி காவல்துறை கொஞ்சம் துரிதமாக செய்யப்படலாம். இந்த காவலுடைய மெத்திர போக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது நான் ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனாலும் யார் வந்தாலும் விலைவாசி உயர்வுகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. திருப்பி இது மக்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடையாது. சரியானபடியில் போடுவோம். வருத்தம்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விலைவாசி உயர்வுங்கிறது பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் எல்லாருக்குமே எவ்வளோ தான் உழைச்சாலும் வந்து எங்களால் வந்து அதை மீண்டு வெளியே வர முடியலை. இதே கடன் இருந்தாலும் சரி, இது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தாலும் சரி, எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. வாங்கின கடனை எங்களால் அடைக்க முடியாது. திருப்பி எவ்வளோ தான் இவங்க 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ சலுகை கொடுத்தாலும் சரி, இலவசமாக பஸ்ஸை கொடுத்தாலும் சரி, பொருளாதார ரீதி கரண்ட் பில்லிருந்து எல்லாமே கூடிருச்சு.
அப்படிங்கிற எங்களோட உழைப்பு 300 ரூபாயா இருந்துச்சுன்னா எங்களோட செலவு ஒரு நாளைக்கு 700 ரூபாய் ஆயிடுது. டபுள் மடங்கு போகையில் என்ன வருமானத்தை வச்சு மிஞ்ச முடியும்? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலை, அந்த டீட்டெயில் எனக்கு தெரியலை. ஆனால் என்னோட முழு கருத்தை சொல்கிறேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி முதல்ல மதுவிலக்கை ஒழிங்க. திருப்பி இந்த இலவசமாக பிரின்னு கொடுத்து மக்களை சோம்பேறித்தனம் பண்ணி திரும்பி எங்களோட மதிப்பும் குறைஞ்சிருது. இப்போ ஃப்ரீ பஸ் விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மதிப்பாக நின்று ஏற்றிட்டு போவாங்களா? கிடையாது. எங்களுக்கு அந்த மதிப்பே கிடையாது. ஒரு வயசானவங்களை கூட நின்று ஏற்றிட்டு போக மாட்டாங்க. ஒரு விஷயம் வந்து ரெண்டாம் தரம் வந்து எல்லாமே இலவசங்கிற பேரில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் டபுள் மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூட்டிட்டாங்க. இந்த இலவசத்தை வாங்கி கூட எங்களுக்கு காணாது. நாங்கள் ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபாய்க்கு உழைச்சாலும் இவங்க கொடுக்குற 1000 ரூபா கொடுத்தாலுமே பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு, வீட்டு செலவுக்கு, திரும்பி ஆம்பளைங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாங்க அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் போயிடுது. அப்புறம் நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த? பேர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க, ஆனால் எந்த பாதுகாப்பும் கிடையாது. கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கும்னு நினச்சி வாக்களித்தோம். ஆனால் இந்த ட்ரிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ரொம்ப விலைவாசி எல்லாம் மற்ற போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீ கொடுத்ததுனால மற்ற தனியார் பஸ்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. வலது தேர்தலில் நாங்கள் நியாயமான முறையில் எந்த இது நல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணியிருக்கோம். கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஆனால் நான் வாக்களித்தவங்க வந்து வரல, அது கொஞ்சம் வருத்தம் தான். கண்டிப்பாக இல்லை 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 அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. விஜய் தான் அப்படின்னு இது வரைக்கும் முடிவு பண்ணல. ஆனால் பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றாததுன்னு இல்லை, ஆனால் மகளிர் உரிமை தொகை கடைசியாக தான் கிடச்சிது. அதுக்கு நான் ரொம்ப 2-3 தடவை அலைஞ்சேன். ஆனால் கடைசி இதில் கொடுத்துட்டாங்க. நிறைவேற்றாதுன்னு இல்லை, நமக்கு கிடைக்கல. விலை உயர்வு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. மாதம் மாதம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இப்போல்லாம் வந்து கரண்ட் பில் ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து வீட்டில் என்னத்தையெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. மிடில் கிளாஸ்க்கு இந்த விலைவாசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாள் வந்து குழம்பு வச்சு காய் வச்சா ஒரு 3 நாளைக்கு வந்து தயிர் சாதம் தான் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் விலைவாசி இருக்குது. அதை வந்து எந்த கட்சி வந்தாலும் குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச மாதிரி தெரியல, ஆனால் கரெக்டானு தெரியல. அது பேப்பரில் வர்ற நியூஸ் இதெல்லாம் பார்க்கையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒரு நல்லா முடிவு எடுக்கணும். நம்மளும் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக இருக்கணும். ஸ்டாலின் மக்களுக்கு நல்ல பொதுமக்களுக்கு நல்லதை செய்யட்டும் அப்படின்னு ரைட்டு வாக்களிப்போம். விஜய் யாருமே எங்களுக்கு சொல்லலை, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச கட்சியில் போட்டு போய்கிட்டே இருக்கணும். அது வந்து மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? எங்கள் இப்போ ஏரியாவில் வந்து ஆத்தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, இதெல்லாம் செய்யணும்ல. சான்சன் நகர் சாய்பாப்பா கோயில் அருகே பூரா வீடுகள்லாம் வந்தாச்சு. ஒரு சலுகையும் ஒன்றும் கிடையாது, பஸ் ஸ்டாப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. யார் வந்தாலும் நல்லதை செய்யுங்க, பொதுமக்களுக்கு நல்லா பாடுபடுங்க, உங்கள் சுயநலத்துக்கு பாடுபடாதங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் சுமார் 7 தேர்தலுக்கு காங்கிரஸ் கூட்டணி என்ற போர்வையில் நாங்களும் இயக்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு அவர்களுக்கு பணியாற்றினோம். ஆனால் பணியாற்றிய பின்பு அவர்களுடைய செயல்பாடு என்பது மக்கள் சார்ந்ததாக இல்லை. அது என்னோட நண்பர்கள் அவங்க எடுக்கிற முடிவு தான், அது நம்ம வற்புறுத்தக்கூடாது. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது இப்படி தான் அவங்க செய்யணும். அது நம்ம கையில் இல்லை, படைச்சவர் கையில் தான் இருக்குது. அவர் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நடக்கும். இப்போதைக்கு மக்கள் அவங்க நிறைவேற்றாதது ரோடு போடாதது மட்டும்தான். மற்றபடி அவங்க சொன்னதில் ஒரு 10% 25% நிறைவேற்றியிருக்கிறாங்க. விலை உயர்வுனால தமிழ்நாடே பாதிப்பில் தான் இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக குடும்பத்துக்கு இதை தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன், பரிந்துரை பண்ணியிருக்கிறேன். அவங்களும் தயாராக தான் இருக்கிறாங்க. இந்த இதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை 100% இருக்குது. எங்கள் பகுதிக்கு முக்கியமாக நிறைவேற்றாத பகுதி வந்து சாலை வசதி முக்கியமாக இல்லை. தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய சாதி பிரச்சனைகள் நிறைய தலை தூக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் இப்போ தற்சமயம் அது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. பொதுமக்கள் சாதாரணமாக வெளியில் நடமாட முடிய ரொம்ப யோசிக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிருக்கு.
இப்போ பெண்களுக்கு பஸ்ஸில் இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் 60 வயசுக்கு மேலே 2 பேருக்கு சமமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. சில இடங்களில் வண்டி கொண்டு போனால் மாமூல் இதுக்கு முன்னாடி போலீஸாரங்க நின்று மாமூல் கேட்குறாங்க. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வண்டியை விரட்டி பிடிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது நல்ல கொஞ்சம் இது. கண்டிப்பாக டிஎம்கே தான். விலை உயர்வுன்னு சொல்லும்போது பெரிய அளவில் சம்பளமும் ஏறிட்டலாம் உங்களுக்கு. இப்போ பார்க்கும்போது சேலரி பேசிக்கலாக சம்பளமும் ஏறிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அதனால் அது ஒரு பெரிய கருத்து ஒன்று சொல்ல விரும்பலை. இல்லை அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை. இப்போ எல்லா இடத்துலையுமே தண்ணீர் பிரச்சனைக்குள்ள சோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஏகദേശம் 80% பண்ணிட்டாங்க. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை பாதுகாப்பு மற்ற மாநிலத்தில் எடுக்கும்போது நம்ம மாநிலம் பெட்டருன்னு தான் தோணுது. ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கொள்ளை அதே மாதிரி கஞ்சா ரொம்ப பாதிப்பு. நாங்கள் ஒரு மிடிலான ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், எங்களுக்கு தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது இந்த ஆட்சியால். கிடைக்கல, 99% கிடைக்கல. ரொம்ப மோசமாக இருக்குது. பொதுமக்களுக்கு நல்லதை செய்யணும். குடிக்கிறது என்ன இப்போ அதை சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே மட்டமாக தான் இருக்குது. இல்லை இப்போ இங்கே ஒரு சபாநாயகர் இருக்கார். இதெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு உங்கள் பொதுமக்களுக்கும் தெரியும். எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி பரிந்துரை பண்ணுற மாதிரி இல்லை. நமக்கு நம்மளோட விருப்பம் தான். யார் நல்ல நோக்கத்தில் செயல்படுதாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள். திமுக நமக்கு முக்கியமாக மருத்துவம், அதுதான் முக்கியமாக தேவை. அப்புறம் கல்வி, இந்த ரெண்டும் அடிப்படையாக நம்ம கொடுத்தாலே அவங்க வெற்றி பெறலாம். விலை உயர்வுங்கிறது பண தேவைகள். நமக்கு அத்தியாவசியமான தொழில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விலை உயர்வுகள் பெரிய அளவில் இருக்காது. தொழிலே இல்லாமல் இருந்தால் நமக்கு விலை உயர்வு பெரிய அளவில் இருக்கும். அரசு வேலை வாய்ப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் தான். ஏன்னா செஞ்ச வேலையை தான் செய்ய சொல்லுவாங்க. தொழில் சம்மந்து நம்ம பெரிய அளவில் தொழில் செய்கிறது தான் பெரிய அளவில் நான் வளர முடியும்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு நிலை நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அது சட்ட ஒழுங்கு இன்னும் மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு. நம்ம ஒரு சின்ன தவறு நடந்தாலும் தட்டி கேட்குற மாதிரி எல்லாருமே தட்டி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெண் சுதந்திரமாக இருப்பாங்க. இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், இப்போ 2 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு பெண் முதியவர் வரைக்கும் இந்த ஆட்சியில் பாதிக்கப்படாதவங்க யாருமே கிடையாது. திமுக கவுன்சிலர் கிருஷ்ணகிரியில் 2 வயசு பெண்ணை குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி 75 வயசு பொண்ணு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை திமுக சேர்ந்த ஞானசேகரன் பாலியல் பலாத்காரம் பண்ணது. இது எல்லாமே இந்த ஆட்சியில தான். ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த ஆட்சியோட அவலத்துல பெண்கள் வெளியே சுதந்திரமா நடமாடக்கூட முடியல. சட்டம் ஒழுங்கும் அந்த அளவுக்கு அவங்க சீர்குலைவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பே இல்லை. பிடிச்ச செயல்னு பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா பிடிக்காத செயல் என்னன்னா வெற்று விளம்பரம், அப்புறம் போலி வாக்குறுதிகள். இப்போ அதே மாதிரி பொய்யை திருப்பி சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொய் இருக்கும், அதை 100 பேர் வச்சு பேசும்போது அது உண்மையாயிரும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆகாது. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் நான் சொல்றேன். கேஸ் சர்வதேச சந்தையில தட்டுப்பாடா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்தியாவில் கண்டிப்பா தட்டுப்பாடு கிடையாது. மோடி அரசு அதுக்கான உத்தரவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டு மீடியா எல்லாருமே கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் ஸ்டேஷன்லயும் பெட்ரோல் பங்க்லயும் போய் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 நாள் தான் அந்த இது. அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க இங்க எங்கேயுமே தட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு. ஆனா இந்த தட்டுப்பாடை எலெக்ஷன் டைம்ல வேணும்னே தட்டுப்பாடு இருக்குன்னு கிரியேட் பண்றது திமுக அரசு. எதுவுமே நிறைவேற்றுற மாதிரி இல்லை சார். எந்த எதுவுமே நிறைவேற்றல. ஓட்டு வாங்குறதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் மந்திரியும் வரதில்லை, எம்எல்ஏயும் வரதில்லை, வீட்டு பக்கம் ஊர் பக்கம் எதுவுமே பண்ணுறதில்ல. யாரும் எந்த இதுவும் பார்க்கறது. ஊருக்கு இருந்தால் எல்லாமே தேவைகள் இருக்கா, தேவைப்பட்டது பூரா செய்ய முடியாது. ஏதாவது கொஞ்சமாவது செய்யலாம், அதை யாருமே செய்கிறதல்ல. நிறைய பாதிப்பு இருக்குது, ஏகப்பட்ட பாதிப்பு. அப்படி ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல சார். அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது. என்னதை பிடிச்சிருக்கு எல்லாமே அப்படி தான். அதில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிலாம் முடியல. என்னென்னா எங்கே பார்த்தாலும் இந்த கஞ்சா இதனால தான் ரொம்ப தவறுகள் நடக்குது. கஞ்சா ஒழிக்கணும். அது கடுமையாக காவல்துறை முழு முயற்சியை ஈடுபடணும். அப்புறம் இந்த லஞ்சம் ஒழிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணணும், அவ்வளோதான். இல்லை, எந்த ஒரு பிரச்சனைனாலும் நேரடியாக அணுகிறாரு, எதுனாலும் உடனே வந்துடுறாங்க. அதனால் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, மற்ற மந்திரிகள் எப்படின்னு தெரியாது. எங்கள் மந்திரி நல்லா ஈஸியாக அணுக முடியுது. கண்டிப்பாக நாங்கள் வாக்களிப்போம். ஏன்னா அவங்க கட்சி பொறுத்தளவில் அவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் பிஜேபிக்கு தான் மறுபடியுமே வாக்களிப்போம். ஏன்னா நயினார் நகேந்திரனை நாங்கள் ஈஸியாக அணுக முடியுது.
எதுனாலுமே நாங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி அவங்கக்கிட்ட போய் டக்குன்னு எதனாலும் சொல்ல முடியுது. அவர் ஈஸியாக நம்மளுக்கு நம்ம இடத்துக்கே வந்து எதுனாலும் டக்குன்னு சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால மறுபடியும் நாங்கள் பிஜேபிக்கு தான் வாக்களிப்போம். இல்லை, அந்த கட்சிக்கு வாக்களித்ததை பற்றி நாங்கள் வருத்தப்படலை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இல்லாமல் தேசிய அளவில் பார்க்குறப்போ அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆளுங்கட்சி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள அதை மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் சில விஷயங்கள் கடந்து போகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதுக்கு வாக்களித்ததை பற்றி வருத்தப்படலை. நாங்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியை தான் எதிர்க்கட்சியாக நினைக்கிறோம். பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவளிக்கிறதா இருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான். ஏடிஎம்கேவாக நாங்கள் இருந்தவங்க தான். இப்போது பிஜேபி நல்லா செயல்படுறதுனால அதில் தான் இப்போ கொஞ்சம் வருஷமாக இருக்கிறோம். அதுக்கு தான் வாக்களிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதிமுக அது கூட்டணினால அதுக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறதா இருக்கோம். பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டிவிகேவும் கொஞ்சம் நல்லா வர்றதுனால எதுன்னு கரெக்டாக நம்மளோட கணிப்பு எப்படி இருக்குங்கிறதே தெரியல. ஏன்னா மக்களோட கருத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து பிஜேபி பிடிச்சிருக்கிறதுனால நான் ஒரு வேளை சொல்கிறேன்னான்னு நினைக்கலாம். ஆனால் டிவிகேவும் நிறைய பேர் நான் கேட்குறப்போ அதையும் சொல்கிறாங்க. ஸோ எதுன்னு மக்கள் முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் அமையும். என்னை பொறுத்தளவில் இது ரெண்டுமே அவங்களுக்கு ஆப்போசிட் கட்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சொல்லலாம் முக்கியமானா பாலியல் வன்கொடுமை தான் பயங்கரமாக இருக்குது. குடி போதை இது இந்த பொடி மாதிரி இது பண்ணுறது, அதனால தான் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கடுமையாக நடக்குது. இதுதான் திமுக கட்சி வந்து ரொம்ப கொலை எல்லாமே நடக்குது. ஆமாம், சிலிண்ட்ரு இந்த மஞ்சள் மசாலா எல்லாமே விலைவாசி கூடிட்டு இந்த திமுக வந்ததுலேருந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, முக்காசி பேருக்கு இல்லை, முக்காசி பேருக்கு கிடச்சிருக்கு. அது ஆள் பார்த்து இது பண்ணுறாங்க, முக்காசி பேருக்கு கிடைக்கல. என்னை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு இல்லை. திமுக கட்சிக்கு வந்ததுலேருந்து பாலியல் கொடுமை பயங்கரமாக நடக்க பாதுகாப்பு இல்லை. என்ன நினைக்குன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் கண்டிப்பாக. எல்லா ஊர்லேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமை இருக்கக்கூடாது. விலைவாசி கஷ்டப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும். பிடிச்ச விஷயம்னா எப்படி சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக பண்ணுற இந்த பெண்களால் தான் ரொம்ப பாதிப்பு நிறைய இருக்குது. இந்த டாஸ்மார்க்கு இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா பெண்கள் பாலியல் கொடுமை இருக்காது, குடும்பங்களும் நல்லாயிருக்கும். இல்லை, நாங்கள் கவுன்சிலருக்கு பார்க்க போனாலுமே அணுக அவ்வளோவா முடியல, எங்களால் முடியல. பிரதமர் யாரையுமே பார்க்க முடியல. கருத்து கணிப்பு வச்சு பார்க்கும்போது டிஎம்கே தான் வருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி எதுவுமே நிறைவேற்றின மாதிரி தெரில. டாஸ்மார்க்லேருந்து ஆரம்பித்து எதுவுமே நிறைவேற்றலை. மறுபடியும் இவங்க நிறைவேற்றவும் மாட்டாங்க. அது நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்துலேயும் பாதிப்பு தான். இப்போ கொடுக்குற இனாமாலையும் 5000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சும் அடுத்த வருஷமும் இதோட பயங்கர பாதிப்பு அதிகமாக இருக்கும். யாருக்கும் கிடைக்கல. இல்லை, அது மொதல் விஷயமே இல்லை. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, எப்போவுமே இருந்ததில்லை, இப்போவும் இல்லை. பிடிக்காத விஷயம் 90% இருக்குது. பிடிச்ச விஷயம் வெளியூர் போகிறாங்கல்ல, அவர் வெளியூரில் இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான். அணுகவே இல்லை, இல்லை முடியாது. அது கஷ்டம்தான். யாருமே இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை, பார்க்க கஷ்டம்தான். எளிய மக்கள் பார்க்க முடியாது. நிறைய பாதிப்புங்க. விலைவாசி நிறைய கூட்டிடுச்சு, நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்களாம் அன்னாட பொழப்பு பார்த்துக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். டெய்லி ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொரு பருப்பு எண்ணெய் எல்லாம் எல்லாமே பயங்கரமாக வந்து ரேட்லாம் கூட்டிடுச்சு. என்ன செய்யனே தெரியல. அன்னாட படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். பிரச்சனை தீர்வுனா நம்ம மேலே நிறைய இருக்குது, அது என்னன்னு சொல்ல தெரியல. நிறைய வந்து அவங்கள முதல்ல பார்க்க முடியலையே, டிஎம்கே கட்சிக்காரங்களே பார்க்க முடியலையே. முதலமைச்சர் பிடிச்ச செயலுங்கிறது அவர் இந்த லேடிஸுக்கு இப்போ வந்து இந்த கஷ்டப்பட்டவங்க மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப போல இப்போ யூஸாக இருக்குது. பிடிக்காத செயல்னா அப்படி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அவர் விலைவாசி குறைக்கணுங்க, விலைவாசி குறைச்சாலே போதும். நாங்கள் அன்றாட பொழப்பு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுது. நாளுக்கு நாள் விலைவாசி. முன்னாடிலாம் மஞ்சள் ஒரு ஜாமான் பருப்பு எல்லாம் வாங்கினா ரேட்டு கம்மியாக, இப்போலாம் ரொம்ப அணியா நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் வித்தியாசம் வருது. ரொம்ப வந்து விலைவாசி கூடிக்கிட்டு தான் இருக்குது. விலைவாசி குறைச்சா போதும், இலவசம் வேண்டாங்க எங்களுக்கு. பொருட்கள் அதாவது காய்கறி விலைகள் இந்த மஞ்சள் ஜாமான் ரேட்டை குறைச்சாலே போதும் அன்றாட பொழப்புக்கு. இதே நேரத்தில் பஸ் மெயினாக ரோடு தான் வேலைகள் நிறைய இருக்கு. எதுவுமே கிடையாது. ரோடு தான் மெயினாக, எங்கேயுமே போடல. ஃபுல்லாக போட்டாலுமே தோண்டி மறுபடியும் போட்டுருந்தாங்க. அடுத்த மறுபடியும் அப்படியே தான் இருக்குது ரோடு. ஆமாம், அது நம்ம குடும்பத்தில் எல்லா குடும்பத்துக்கும் பாதிப்பு இருக்காது. இப்போ வரைக்கும் இது எதுவும் இல்லை நிறைவேற்றலை. அது எல்லாத்துக்கும் தெரியுமே. நடக்கிற மிக மோசம். ஆமாம்,
கடும் மோசம். பாதுகாப்பே இல்லை. இல்லை, பாதுகாப்பு எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. போதைப் பொருளை ஃபுல்லுமே நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். தளபதி ஸ்டாலின் அங்கே வந்து நீங்கள் கொலை பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஏதாவது வெட்டுங்க, களவு கொள்ளுங்க, கொள்ளையடிங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் நல்லாட்சி தான் கொடுக்காப்புல. இன்றைக்கி அனைத்து மகளிருக்கும் அனைத்து சலுகையும் கொடுத்துட்டு இருக்காப்புல. அனைத்து பெண்களும் இன்றைக்கி இலவசமாக போயிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஒருபோதும் அந்த மாதிரி நான் வருத்தப்பட்டும் கிடையாது, வருத்தப்பட போது காலம் இன்னமும் கிடையாது. நான் இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் டிஎம்கே தான் ஓட்டு போடும். தற்போது ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த எதிர்கட்சின்னா நான் ஏடிஎம்கே தான் சொல்லுவேன். மற்ற எல்லா கட்சிகளுமே இப்போ தற்சயமாக 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பித்த கட்சிகள். ஏடிஎம்கே அம்மா பீரியட்லேருந்து இந்த உள்ள கட்சி. அதனால் அதுக்கு இதுக்கும் தான் மோட்டிவேஷன் தவிர மற்றபடி இப்போ வந்த கட்சிகள்லாம் அவர் பெருசாக எடுக்க போகிறது கிடையாது. அவர் ஆட்சியில் அவர் பார்க்காத இதே கிடையாது. தளபதி பார்க்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாப்புல. இப்போ வந்ததெல்லாம் கட்சி நான் ஆட்சி அமைக்கணும்னா அது முடியாது. மக்கள் மனசில் அப்படி இருக்குது, பதிஞ்சு இருக்குது. என்னோடய ஊர் வந்து நாங்குநேரி தாலுகாவில் தோட்டாக்குடி கிராமம். அதாவது எங்கள் ஏரியாவில் ஒரு 150 வீடுகள் இருக்குது. 150 வீடுகளில் ஒரு 100 வீடுகளாச்சும் டிஎம்கே கண்டிப்பாக ஓட்டு போடும். என்னுடைய வீட்டில் ஃபுல்லாமே டிஎம்கே தான் போடும். ஒரே ஒரு ஓட்டு மட்டும் மாறாது. எங்கள் அம்மா ஓட்டு அவங்க ஏடிஎம்கே தான் போடுவாங்க. மற்றபடி என் ஒய்ஃப் எல்லாமே நாங்கள் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். அது மக்களுக்கே தெரியும். ஆனால் மேக்ஸிமம் தளபதி தான் வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான் இந்த மறுபடியும் மீண்டும் ஆட்சி அமைக்கும். 2026 தளபதி ஆட்சி தான் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது மக்கள் வந்து அதிகமாக பாதுகாப்பாகணும். மக்களுக்கு அதிகமாக போகணும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதிகப்படியான ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு காவலை நியமிக்க வேண்டியும். ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ் போடணும். ஒரு ஸ்பென்ஸாக போலீஸ் மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு காவல் போட்டாங்கன்னா எந்த ஒரு அசம்பாதமும் திரும்ப நடக்காது. விலையுறவுங்கிறது எல்லாருமே பொதுவானதான். எல்லாத்தையும் விலையுறு தான் இருக்குது. எல்லா மக்களுமே லாபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. யாருமே நஷ்டம் நோக்கி போகிறதில்ல. அந்த காலத்தில் 100 ரூபா இருந்தால் குடும்பத்தை நடத்துவாங்க. இன்றைக்கி 1000 ஒரு நேர செலவுக்கு 1000 ரூபா வேணும். 1000 ரூபா இருந்தால் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி விலையுயர்வு வரதான் செய்யும். மக்கள் அங்கே மத்திய அரசு வரியை ஏற்ற மாநில அரசும் வரி ஏற்றதான் செய்வாங்க. அது எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லையே. விலையுயர்வு அதாவது மக்கள் வந்து அன்றாட காட்சி அதனால் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு வந்து விலையுயர்த்தம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். 100 யூனிட் வந்து கரண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை 100 யூனிட்டை தாண்டி பயன்படுத்தாங்கன்னா அப்போ அவங்களோட வருமானம் இருக்க போய் அவங்க ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் போடாங்க. அது எல்லாமே கரண்ட் இதில் வரதானே செய்யும். அவங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. எங்கள் ஏரியா பகுதி மக்கள் அதாவது குறிப்பாக நாங்குநேரி தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மிலிட்ரி காவல்துறை மட்டும் குறைந்தபட்சம் 50 to 60 பேர் ஒரு ஏருக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு செலெக்ஷனுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 60 பேர் 70 பேர் கன்ஃபார்மாக போயிடுவாங்க. அது போக ஊராட்சி வேலைகள், உள்ளூர் வேலைகள், குளத்து வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அனைத்து மக்களுமே எல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. யாருமே சும்மாவே இல்லையே. பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பான முறையில் பெற்றோர்களை தான் சொல்லணும். பெற்றோர்கள் இடம் கொடுக்க போய் தானே பெண்கள், அதாவது அந்த ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து அழகாக சேலைகளும் நம்ம தாவணியும் கட்டினாங்க. இப்போ இப்போலாம் மாடர்ன் ட்ரெஸ் ஆகிட்டு. அதனால் அது சொல்லப்போனால் பெற்றோர்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒவ்வொரு காவல்துறையும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ் போர்டு பார்க்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்கள வீட்டு கண்டிப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறாது. அதாவது கண்டிக்கும் ஆசிரியர் தான் கரையேற்றுவார்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா பெற்றோருக்கு ஏன் பாதுகாப்புலாம் போகுது? அதுக்காண்டி ஒவ்வொரு காவல்துறையை போட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் பண்ணியுமா அனுப்ப முடியும் பாதுகாப்புக்குன்னு? அவங்க பெற்றோர் அவங்களுக்கு கரெக்டாக முறையப்படி சொல்லி கொடுத்தாலே போதும். அந்த பெண்கள் கரெக்டாக இருப்பாங்க. முதலமைச்சர் செயல்பாட்டில் பிடிக்காத விஷயம்னு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லுவேன்னா, அனைத்து மகளிருக்குமே இலவச பஸ் பேருந்து கொடுத்தாங்க. அது வந்து கிராமத்து மக்களுக்கு, இப்போ கிராமமோ இல்லை நகர்ப்புற மக்களுக்கோ அனைத்து மக்களுக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ்னா என்ன, நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு திருநெல்வேலி போனோம் அப்படின்னா உடனே அவங்க பஸ் ஏறி போயிடலாம்ல. ஒரு 10 ரூபா யாரும் கேட்க வேண்டாமே, அமௌண்ட்டு துட்டு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாமே. தளபதி ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கப்ப ஏறி அழகாக போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த எடப்பாடி என்ன சொல்கிறாப்புலன்னா, ஆண்களுக்கும் இலவச பஸ் கொடுப்போம்னு சொல்கிறாப்புல. ஆண்களுக்கும் பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்தோம்னா அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை மூடிட வேண்டியதான். டீசல் எங்கேருந்து போட? இன்றைக்கி டீசல் ரேட் என்ன போகுது? பெட்ரோல் டீசல் வேலை அத்துமீறி போய்கிட்டு இருக்கேன். அப்போ எடப்பாடி 2 பேர்த்தையும் கொடுத்தாருன்னா பஸ் டிப்போலாம் மூடிட்டு வீட்டுக்கு தான் உட்காரணும். அரசாங்கம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதோட நல்லாயிருக்கும். ஏன்னா திட்டங்கள் அதிகமாக இருக்குது, நல்ல உதவிகள்லாம் நல்லா செய்கிறாங்க. ஆனால் இந்த பொறுத்தில் வந்து திட்டங்கள் அதிகம்தான். ஆனால் இதனுடைய சட்ட திட்டங்கள் வந்து கொஞ்சம் குறைவுதான்னு சொல்ல முடியும் என்னால். இப்போ எதிர்கட்சின்னு சொல்ல போனால் அதிமுக தான் சொல்ல முடியும். அது ஆனால் டிஎம்ஐக்கு எதிர்கட்சி அதிமுக தான். மற்ற கட்சியெல்லாம் என்னால் சொல்லதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க.
ஏன்னா விசில் அடிக்கிறவங்களாம் இன்றைக்கி ஆட்சிக்கு ஏறணும்னா முடியாதுங்க. அது ரசிகர் கூட்டங்க. இன்றைக்கி 16-15 வயசுலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இது வேலைக்கு அதெல்லாம் ஆகாதுங்க. பொறுத்தவரை பார்க்கணுன்னா சூழ்நிலை அறிய போகும்போது எம்பருக்கு டிஎம்கே தான் வருது மாதிரி எண்ணங்கள் இருக்குண்ணே. ஏன்னா கொஞ்சம் கடும் போட்டிகளாக இருக்கும். வந்து 20,000-30,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. இப்போ ஒரு 500 ஓட்டில் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வித்தியாசமெல்லாம் யாருமே ஜெயிக்க முடியாது இந்த காலத்தில் வந்து. ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடி இருக்குது. ஒரு பக்கம் ரசிகர் ஓட்டம், ஒரு பக்கம் ஜாதி உணர்வு நிறைய இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஜாதி நம்பி போகிற கூட்டமும் நிறைய இருக்குது. அதனால் ஜாதிக்க வேண்டி அவங்க ஒரு கூட்டம் பிரிச்சிருவாங்க. அதனால் கட்சிக்காரங்க மட்டும் அந்தந்த கட்சிக்காரங்க அவங்க போட்டாங்கன்னா அது சதவீதம் தான் இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி திட்டங்கள் வந்து பெண்களை கவுர்த மாதிரி எல்லாருமே அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வரப்போகிற தேர்தலை தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. எங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. என்னைக்கு மதுவு போயலை கஞ்சா என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குமா தவிர மற்ற எந்த கட்சி வந்தாலும் எந்த பொம்பளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அது கடவுளுக்கு தான் தெரியாது. அவங்களுக்கு என்ன நடக்கும் அதுதான் அவங்க பிடி. பாதிப்பானதுன்னா என்னோட பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை. ஏன்னா நான் உறுதி உழைப்பு தான். எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி அடிக்கிறதுனால அவரோட வருமானம் அவருக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கும் அவருக்குமே சரியாக போயிடும். என்னோட உழைப்பில் தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட உழைப்பு கிடையாது. ஏன்னா நான் உழைக்கிறது 300 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கு உழைக்கிறேன். அந்த வருமானத்தை வச்சு நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? என்னோட 2 பிள்ளைங்க ஃப்யூச்சரே போயிடுச்சு. இந்த மதுவால் என் பிள்ளைங்க ஃப்யூச்சர் போயிடுச்சு. என்னால் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை. என்னைய பொறுத்தளவு கேட்டால் எல்லா இடங்கள்லையும் போலீஸ்காரங்க நல்லா தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பெண்கள் தான் தன்னை பாதுகாத்துக்கிடணும். எல்லா பெண்ணுக்கும் எல்லா போலீஸ்காரங்களும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவங்களோட வேலையை கரெக்டாக தான் பார்க்குறாங்க. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கிடணும். பெண்கள் பாதுகாப்புங்கிறது தன்னைத்தானே பராமரிச்சுக்கிட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக்கிடணும் தான். அதுதான் மெயின். தெய்வம்னு சொல்லும் போது வந்து ஒரு சில இது நல்லா நிறைவேற்றிருக்காங்க. ஆனாலும் விலைவாசிகள் இருக்க தான் செய்யுது. என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி மத்திய அரசையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம கல்வி கடன் கூட பாதி நம்ம தரலை. அரசியலில் உள்நோக்கமாக செய்தித்தாள் நியூஸ் நம்ம படிக்கும்போது பார்த்தா நீங்கள் நிறைய மத்திய அரசு நம்ம கொடுக்க வேண்டிய இதெல்லாம் பண்டில் நம்ம ரைஸ் பண்ண முடியல. வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம இருக்கிறத வச்சு தான் அவங்க ஒன்று ஒன்றா மாற்றி அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு விலைவாசி நம்ம உயர்ன்னு சொல்கிறோம். நம்ம சம்பள உயர்வு எப்படி இருக்குது, நம்ம அடிப்படை உயர்வு எப்படி இருக்குது, நம்ம மக்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். எல்லாமே அரசாங்கத்தை நம்பி நம்ம வாழ்ந்துட முடியாது. நான் சொல்கிறது என்னென்னா சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணுங்க. அதாவது அவங்க வந்து அரசாங்கம் ஒரு சட்டம் போடுதாங்கன்னா இந்த அதிகாரிகள் வந்து கரெக்டாக நிறைவேற்றணும். இது சொல்லப்போனால் ஒருத்தன் அரசியல்வாதிக்கு சப்போர்ட் செய்கிறான், ஜாதிகாரனுக்கு சப்போர்ட் செய்கிறான். இந்த மாதிரி சூழலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து முற்றிலும் ஒடுக்கப்படணும்னா அரசாங்கம் போட சட்டத்துக்கு அதிகாரிகள் துணிகரமான செயல்படணும். பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் பிடிச்ச விஷயம் வந்து திட்டங்கள் நல்லா இருக்குது. பிடிக்காத விஷயம் சட்டம் தான் சரியில்லை. என்னைய பொறுத்தளவுக்கு எத்தனையோ பிள்ளைங்க படிச்சுட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் விவசாயம் பண்ணி கடனை உடனே வாங்கி படிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு பெயர மாட்டோமான்னு தான் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஆனால் யார் அரசில் இந்த திருப்பி ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்டாண்டர்டியாக அந்த பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு தகுந்த வேலையை கொடுத்தாலே பெரிய விஷயம். திரும்பி இந்த இலவசங்கிற பொருளை கொடுக்கறத குறைச்சிட்டு எங்களுக்கு வந்து விலைவாசிகளை உயர்த்தாமல் எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு பண்ணினாலே போதும். அப்படி எப்படி பார்க்க முடியும்? யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. எந்த குடும்பத்துலையும் யாரும் வந்து பார்த்தது கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் வந்து பார்க்கல. என் மனைவி என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், எதுக்கும் ஓட்டு போட்டு நம்மளுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலத்தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்தால இந்த கவர்மெண்ட் ஓரளவு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு நான் பிள்ளைகள்கிட்ட சிபாரிசு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்காங்க, வெளியில் விடலை. அதுபோக சிறுபான்மையினருடைய ஓட்டு வாங்குவதற்காக இஸ்லாமிய அவர்களையும் அவங்க சேர்த்துருக்காங்க. அதனால் வாக்குகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால என்னுடைய கருத்து அவங்க முழு சதவீதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொகுதியை பொறுத்தளவு ஓரளவு அரசு ஆஸ்பத்திரி செஞ்சுருக்காங்க, ஒரு 31 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, நிறைய அரசு கட்டிடங்கள், சமூக ஆர்வலர்கள் கேட்ட சில செய்திகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக மருத்துவமனை சீரமைப்பு, கல்வி கட்டடங்கள், அந்த பாலர் குழந்தைகளுடைய கல்வியினுடைய சிறப்பு, காலை உணவு திட்டம்,
அப்புறம் இப்போ நிறைய பள்ளிக்கூடத்தில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் காலத்திற்கு தகுந்த விஞ்ஞான கல்வி இதெல்லாம் முன்னுக்கு வருது. ஆனாலும் எங்கள் தொகுதியை பொறுத்தளவை படித்தவங்களுக்குன்னு இண்டஸ்ட்ரியல்ஸு தொழிற்சாலைகள் இதெல்லாம் வரதுக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கோம். விலை உயர்வு வரும்போது வரதான் செய்யும், வேறு என்ன செய்ய, கால சூழ்நிலைக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக எல்லாமே நாம் என்னென்ன எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க தான் செய்கிறோம். நம்மளை பொறுத்தளவு நம்ம குடும்பத்தை பொறுத்தளவு அப்படி ஒன்றும் நம்மளும் முயற்சியும் பண்ணலை. அதுக்கு நம்ம பிள்ளைகள் வந்து சீனியாரிட்டியில் வரலை. ஆனால் சில பேர் நிறைய பேருக்கு டிஎன்பிசி எழுதி நிறைய வேலைகளை வாங்கியிருக்கேன், நம்ம காது கூட கேட்கும், கண்கொண்டு உறவினர்கள் வாங்கியிருக்காங்க, அதையும் பார்க்குறோம். ஆனாலும் இன்னும் முனைப்போடு படித்த பிள்ளைகளுக்கு வேலை செய்யணுங்கிற, வேலை கொடுக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு எங்கள் மத்தியில் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு பொறுத்தளவு பெண்களுக்கு தான் இந்த அரசு எல்லாமே செய்கிறாங்க. பெண் கல்வி, பெண் உயர்வு, பெண் முன்னேற்றம், மகளிர் திட்டம், உதவித்தொகை இது போன்ற பெண்களுக்கு தான் செய்கிறாங்க. ஆனாலும் இதுக்குன்னு ஒரு தனிப்பிரிவு, பெண்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு போட்டு கீழே இருந்து ஒரு அமைப்பை, கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பை இந்த அரசு செய்யணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது முதல்ல குடிநீர் வசதி, முதல்ல அடிப்படை குடிநீர் வசதி சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. சாலை வசதி, குடிநீர், சாலை, தெருவிளக்கு, இதுதான் ஒரு பகுதிக்கு, ஒரு கிராமத்தில் இருந்தால் நான் கிராமத்தில் உள்ளவன் தானா, இந்த 3 தான், குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி, இந்த 3 வசதியும் இல்லாமல் இருக்குது. இந்த 3 வசதியும் இப்போ வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றலை. மருத்துவம் அதுவும் இப்போ சரியான முறையில் இல்லை எங்கள் பகுதிகளில். அரசு வேலைவாய்ப்பில் என் வீட்டில் அரசு வேலைவாய்ப்புக்கு உண்டான ஆள் இல்லை. ஆனால் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சரியான வேலைவாய்ப்பு கிடைக்கல. இவருனால முன்னாடி நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட ஒரு நபர் கண்டிப்பான வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் கண்டிப்பாக விலைவாசி பாதிச்சிருக்கு எல்லாத்தையுமே, என்னை மட்டும் இல்லை எல்லாருமே பாதிச்சிருக்கு கண்டிப்பாக. அரசு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பண்ணால் நல்லாயிருக்கும். பெண்கள் பாதுகாப்பு 25% தான் இருக்குது, 75% இல்லை. மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு ஆட்சி பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு, அதான் ரொம்ப பிடிச்சது. மக்களை பார்க்க வரவே மாட்டேங்கிறாங்களே, அவங்க ஓட்டுக்கு டைம் மட்டும்தான் வராங்க, மற்ற நேரத்தில் வர மாட்டேங்கிறாங்களே. திமுக வந்து இந்த இதுல எதுவுமே நிறைவேற்றல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரில் பொருளாதார மண்டலம் அமைப்போம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைப்போம், செஸ்ன்னு சொன்னாங்க, சிப்காட் அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே வரல. எதனால அப்படின்னா இப்போ வந்து பொதுமக்கள், படித்த இளைஞர்கள் வந்து இங்க இருந்து படிச்சுட்டு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி போறாங்க. இதே ஐடி பார்க்கு, சிப்காட்டு, செஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் இங்க நாங்குநேரில் இருந்துச்சுன்னா பொதுமக்கள் கண்டிப்பா அதை தேடி வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இதே லோக்கல்லே இருந்துகிட்டு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த ஏரியாவும் கொஞ்சம் வளரும். இல்ல அணுக முடியல. நாங்க எலெக்ஷன்ல பார்த்ததான் ஒவ்வொருத்தரையும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நாங்குநேரி தொகுதியை சேர்ந்தவங்க, இப்ப நாங்குநேரி தொகுதிக்கு பாத்தீங்கன்னா 2 பேருமே இம்போர்ட்டட் தான். ஒருத்தர் வந்து எம்எல்ஏ திரு ரூபி மனோகரன், அடுத்தது எம்பி திரு ராபர்ட் குரூஸ். 2 பேருமே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, சென்னையில தொழில் பண்றவங்க. சென்னையில இருந்து இங்க வந்து வேட்பாளராகி மறுபடியும் அவங்க சென்னைக்கே போயிட்டாங்க. நாங்க ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்குது, இப்ப இந்த பெரும்பத்து இஷ்யூ இருக்கு நாங்குநேரில, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரணும்னா கூட அவங்கள போய் நாங்க சென்னையில தான் பார்க்க வேண்டியது. பொதுமக்கள் அணுகிற மாதிரி இருக்கணும் கேண்டிடேட். அதனால இந்த முறை நாங்க என்ன சொல்றோம்னா, லோக்கல் கேண்டிடேட் தான் எங்களுக்கு வேணும். அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, நாங்குநேரி தொகுதிக்கு லோக்கல் கேண்டிடேட் வேணும். அதுதான் நாங்க இப்போ முன்வைக்கிறோம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, படிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இல்லை இன்னும் உணவு சரியான முறையில் அளிக்காதவனும் மிக தாழ்மையான குடும்பங்களுக்கு அரசு சொன்ன மாதிரி மானிய வீடுகளை கட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா நல்லது. எல்லாமே நல்லா தான் பிடிச்சிருக்கு. அவரை குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் திமுகவின் ஆட்சி கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய இரட்டை கட்சிக்கு திரும்பவும் வாய்ப்பு கண்டிப்பாக வாக்குகள் கொடுப்பேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியிலான அதிமுக இரட்டை இலை மட்டுமே நான் பரிந்துரை பண்ணுவேன். ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா அவரவர் ஓட்டுங்கிறது அவங்கவுங்களுடைய உரிமை. எங்களுடைய பெரிய குடும்பம், எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க, ஏடிஎம்கேலையும் இருக்காங்க, டிஎம்கேலையும் இருக்கிறாங்க. ஸோ அது அவரவர் விருப்பம். ஆனால் பரிந்துரை செய்வேன். கண்டிப்பாக அதிமுக தான் வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்கள் உதயசூரியனால் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட இடங்களில் சரி, விலைவாசி உயர்வும் சரி, மற்ற கஞ்சா, கொள்ளை, கற்பழிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டில் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே அறிவாங்க.
ஸோ ஒரு மாற்று ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுல மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அனைத்தனமாக இருக்காங்க. அது இரட்டை இலையால் மட்டுமே கொடுக்க முடியும், பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி கட்சியாக இரட்டை இலை. வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட இடங்களில் வேலைக்கு இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கே வந்து மறுபடியும் உடனடியாக அந்த இடத்த வந்து நிரப்ப மாட்டேங்கிறாங்க. உதாரணமாக சத்துணவு துறையிலலாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரே ஒரு சமையலாளருக்கு உதவியாளர், சமையலாளர், அமைப்பாளரும் கூட அவங்க தான் இருக்கிறாங்க வருஷக்கணக்காக. ஸோ முதல்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியான வேலைவாய்ப்புகளை நிரப்புங்க. புதுசாக வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க, வேலைவாய்ப்பு கொடுக்குறீங்கிறது 2வது விஷயம். ஏற்கனவே இருந்து பணி ஓய்வு பெற்ற இடத்துக்கு உடனடியாக வேலைவாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லி அதை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. பணி வந்து நிரப்பப்படாத பணிகள் நிறையவே இருக்குது. தாவேக்கா அப்படி இல்லை, அது அவங்களுடைய சுய விருப்பம். இப்போது என் கருத்து கணக்குப்படி புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கிறனால தேவைக்கு அதிகபட்ச இதெல்லாம் இருக்குது. எல்லாம் இப்போ கூட்டணி கட்சிகளில் இருக்கிறனாலையும் சரிசமமான வாக்குகள் வரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. எங்கள் பகுதியில் வந்து இப்போது 20 குடும்பங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி பிரச்சனைகள் வந்து இப்போது பொதுவாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. அது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது. வேறு அது இப்போ கடும் நெருக்கடி இருக்குது. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இடையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் கூட இப்போ சமீபத்தில் நான் போயிருந்தேன். அங்கே இப்போது ஹோட்டலில் கூட சிலிண்டர் தட்டுப்பாடு, இந்த விலை உயர்வு இதெல்லாம் வந்து இப்போது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு நிலை வந்து ரொம்ப அதிகபட்சமாக சொல்ல முடியாது, ஓரளவு சுமார் அப்படிங்கிற மாதிரி. முதல்வர் செயல் திட்டத்தில் வந்து இப்போ சமீபத்தில் மடிக்கணினி திட்டம் மாணவர்களுக்கு கொண்டு வந்தது, ரீசெண்டாக கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வேறு திட்டங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மகளிர் வந்து பயணம் பண்ணுறதுக்கான பேருந்து பண்ணது. அந்த திட்டங்கள் பிடித்திருந்தது. பிடிக்காத விஷயங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது செயல்படுத்தாத அந்தந்த தொகுதிகளுக்கு செயல்படுத்தாத விஷயங்கள். வருத்தப்படுதுன்னா எங்களுக்கு விவசாயத்தில் வந்து ரொம்ப உர விலை எல்லாமே கூட்டியிருக்கு. ஒரு ஜிஎஸ்டி வரி போட்டு மருந்து விட வாங்கினா கூட ஜிஎஸ்டி கொடுக்காங்க. ஜிஎஸ்டி போட்டு எங்கள்கிட்ட எடுத்துருந்தாங்க விலைவாசி. விவசாயத்துக்கு இன்சூரன்ஸு காப்பீடு தரேனாங்க. காப்பீடு எங்கள் ஏரியாவில் ஓட்டப்படாத ஒன்றியம் ஓட்டப்படத்தில் காப்பீடே கொடுக்கல எங்களுக்கு. காப்பீடு கொடுக்காம சும்மா ஒரு மழையே இல்லை, போன டைம் வறட்சி மாவட்டமாக தான் அறிவித்தாங்க. அப்படியும் மழை இல்லை, இருந்தாலும் காப்பீடு நாங்களாம் 5 ஏக்கர் உளுந்து பாசி விளைவிச்சோம். இந்த வருஷம் அறவே விளையலை. காப்பீடு தாழ்ந்தாலும் சொல்லிட்டு இன்னும் இது கொடுக்கல. இன்னும் இப்போ ஆளுங்கட்சின்னா விஜய் வந்து நம்ம வந்து ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா சரியான எதிர்கட்சியாக உண்டாகும். அவங்க கண்டிப்பாக பண்ணிதான் செய்வோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, நாங்கள் விவசாயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாம் கொஞ்சம் சமமாக தான் வரும். இருந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணியில் வரக்கூடிய விஜய் சேர்ந்தால் ஏடிஎம்கே கூட்டணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற எங்களுடைய கணிப்பு. முடியவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடியவே முடியாது. உறுப்பினர் கார்டு வேணுமாங்க ஏதாச்சும் நம்ம நேரடியாக அந்த கோரிக்கையை பஸ் வசதி கோரிக்கை மருத்துவர்களுக்கு இன்னும் வரை சரியில்லை. அந்த 1975 ஓடின பஸ் வசதி தான் இன்னும் இருக்குது. விலைவாசியை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கரண்ட் பில்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது. எதுக்கு இலவசம் தேவையோ அதுக்கு கொடுத்துட்டு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். இலவசத்தை கொடுத்துட்டு வாழ்வாதாரத்துக்கு வந்து கஷ்டப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.